வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான நமது கன்னி ராசி நண்பர்களே, பேச்சாற்றலும் வசீகர தன்மையோடு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஸ்ரீ பராபவ வருடம் நல்ல ஒரு சிறப்பான வருடமாக அமையுது. இந்த சிறப்பான வருடம் என்ன அப்படின்னு கேட்டா, சாதாரணமாகவே நீங்க ஒரு தண்ணியில நீச்சல் போடுற ஆளுங்க கிட்ட நீச்சல் போட சொன்னா ஓகே போட்டுடுவாங்க. ஆனா நீச்சல் போடவே தெரியாதவங்க கிட்ட நீச்சல் போடு அப்படின்னு சொன்னா அந்த நீச்சல் போடக்கூடிய திறமை, எதிர்நீச்சலே போடக்கூடிய திறமை இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு தான். பார்த்துடலாம், என்னதான் ஆகும் பார்த்துடலாம். எதிரில வந்தா என்னதான் செய்யுது நம்ம உடம்ப அப்படின்னு ஒரு வைராகியத்துடன் போராடக்கூடியவர்கள் நீங்க மட்டுமே. அது மட்டும் இல்லாம விழுந்து 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 எந்திரிச்சு உட்கார்ந்து சோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காம, விழுந்துட்டோம் அடுத்தது எந்திரிச்சு நிப்போம், விழுந்துட்டோம் அடுத்தது எந்திரிச்சு நிப்போம் அப்படின்னு சொல்லி வைராகியத்துடன் இருப்பீங்க. அது சொல்றது என்னன்னா, நம்ம விழுந்துகிட்டே இருப்போமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். விழுந்துகிட்டே இருக்கிறது அல்ல. ஆனா ஒரு தோல்வி, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க அப்படின்னாலும், இல்ல தொழில்ல ஒரு நஷ்டம் ஏற்படுது அதுல விழுந்துட்டோம் அப்படின்னாலும், உடன் பிறந்தோர் நமக்கு தெரியாம சில விஷயம் எதிரியா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்மளோட ரகசியத்தை சொல்றாங்க அப்படின்னாலும், எல்லா விஷயத்திலையும் நீங்க விழுந்தாலும் தளத்து தளத்து எந்திரிச்சு நிப்பீங்க. அதாவது ஒரு புல் எல்லாமே இல்ல, மழை இல்ல, வறட்சி காணுது. அப்ப எல்லாம் வறண்டு போகுது, புல் தரை மட்டமா இருக்குது அப்படின்னு காஞ்சி போயிடுச்சுன்னாலும், திரும்ப ஒரு துளி சொட்டு மழை தண்ணி வந்தா எந்திரிச்சு புல் நிக்கிற மாதிரி உடனே படப்பட படப்படன்னு புல்லு வந்துடும். அந்த மாதிரி விழுந்தாலும் தலைத்து நிற்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள். அன்புக்கு அடிமை, அன்புக்கு அடிமை, ஆனால் அதிகாரத்துக்கு ஒருபோதும் அடிமை அல்ல. அதே போல தன்னை நம்பி வந்தவர்களுக்கு உயிராக நினைத்து உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள். பேச்சிலேயே ஒரு கருத்தை செய்யக்கூடிய வள்ளுமை கொண்டவர்கள். அந்த வள்ளுமை அப்படிங்கிறது என்ன? ஒரு பேச்சாற்றல்ல, ஒரு தொழில்ல நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ஒரு நிதானத்துடன் செயலாற்றல்ல, பேச்சாற்றல்ல இருந்தாதான் நம்ம வெற்றி காண முடியும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு இருந்துட்டா வெற்றி காண முடியாது. அப்ப அந்த பேச்சாற்றல் இப்படி செஞ்சா இப்படி இருக்குங்கிற புத்திஸ்தாலித்தனமா யோசிச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவீங்க. அப்ப புரிய வச்சு அவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ஒருத்தர் உங்களை நாடி வந்துட்டால் அவங்களுக்கு நன்மையே தவிர தீமை கிடையாது. இந்த கன்னிராசிக்காரை நம்பி சென்றால் அவங்க கிட்ட இருந்து மேல்நோக்கி வருமே தவிர இறங்கி போக மாட்டோம். யாரா இருந்தாலும் நம்ம கன்னிராசி நண்பர்களை சந்திச்சு நம்மளுக்கு உதவி வேணும் என்று சொன்னாலே
அத வந்து புரிய வச்சு அவங்களுக்கு நல்ல வழி நடத்தி கொண்டு போய் அவங்க ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை காண்பிச்சிட்டு தான் வருவாங்களே ஒழிய, சொன்னோம் போ எப்படியோ போயிட்டு போறான், அவன் கத்துக்கிட்டா கத்துக்கட்டும், கத்துக்கலன்னா போயிட்டு போகுது, நம்ம சொல்லிட்டோமா தீந்துச்சு வேலை அப்படின்னு இருக்காம கூட இருந்து ஒவ்வொரு துளியா அத சொல்லி புரிய வச்சு சாதிச்சு காட்டுவீங்க. மத்தவங்களுக்கு சொல்லி நீங்க சாதிக்கிறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள நீங்க சிந்திச்சு செயல்பாடுல இருந்து முன்னேற்றம் அடையக்கூடியவங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அது சிறப்பாக அமையும். முன்னேற்றத்துடன் அமையும். எப்படி அண்ணா குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. கடக ராசிக்கு வைகாசி 18 ஆங்கில மாதம் ஜூன் 1ஆம் தேதிக்கு கடகத்துல உட்கார்ந்து உங்க ராசிக்கு 3ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. கடக ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, இந்த கடக ராசிக்கு கடமை கண்ணியமா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எப்படியோ அதே போலதான் இந்த வசீகரத்தினால கண்ணியமா இருக்கக்கூடியவர். 2 பேர்த்தோட குணம் ஒரு சில விஷயத்துல ஒத்து போகும். அப்ப அந்த கடகத்துல இருந்து 3ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை விடாமுயற்சியால் வெல்லக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அந்த ஆண்டு வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடும் போது கள்ளழகர் அவரையும் போய் தரிசனம் செய்துட்டு பழமுதிர்ச்சோலை முருகனையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு இந்த ஆண்டு விடாமுயற்சி பிரகாசத்தை ஏற்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு அதை சரி செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. கண்டிப்பாக கன்னிராசி மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லாம் கேட்ட வரம் கிடைக்கும் என்று விடாமுயற்சியே வெற்றி பாதையை காட்டும். அனைவருமே விடாமுயற்சியை விடாதீர்கள். கன்னிராசி நண்பர்கள் இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.